சென்னை கத்தீட்ரல் சாலையில் பிங்க் ஆட்டோ நிலைத்தடுமாறி சென்டர் மீடியனில் மோதி விபத்திற்கு உள்ளானதில் பெண் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பயணிக்கு லேசான காயமடைந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். சாலமன், வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? தற்பொழுது அந்த 2 பேரும் எப்படி இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சென்னை கத்தீட்ரல் சாலையில இன்று காலை பிங்க் ஆட்டோல பயணித்த போது திடீரென அங்க விபத்து நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக நிலை தடுமாறி அருகில் இருக்கக்கூடிய சென்டர் மீடியன்ல மோதியதுல ஆட்டோ வந்து நொறுங்கியது. இதுல பயணித்த ஆட்டோ ஓட்டுநர் செம்பருத்தி மற்றும் அதுல ஆட்டோவை ஓட்டிய செம்பருத்தி மற்றும் ஆட்டோவில் பயணித்த சவாரி ஓட்டுநருக்கு இருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக அங்குள்ள பொதுமக்கள் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாண்டிபஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையே அந்த பாதிப்புக்கு உள்ளான காயம்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் செம்பருத்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். குறிப்பாக அந்த பகுதியில பள்ளம் இருந்ததாலே தான் நிலை தடுமாறி அருகில் இருக்கக்கூடிய சென்டர் மீடியத்துல மோதி விபத்துக்குள்ளானதாக அந்த பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் தரப்புல ஒரு குற்றம் ஒன்று சுமத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த பள்ளம் தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.